செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஓ.பி. பன்னீர்செல்வத்திற்கு என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான அழைப்பை விடுத்தார். தமிழகத்தை ஊழல் ஆட்சியிலிருந்து மீட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திமுக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க காத்திருக்கிறது என்றும், ஊழல் என்றாலே திமுக தான் நினைவுக்கு வரும் என்றும் விமர்சனம் செய்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றும், போதைப்பொருள் கடத்தலுக்கான முக்கிய மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் உள்ளிட்ட மக்கள் நலத் திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் கூறினார். நாங்கள் பிரிந்து தேர்தலை சந்தித்ததால் திமுக வெற்றி பெற்றது என்றும், ஒன்றாக போட்டியிட்டிருந்தால் மேலும் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் தெரிவித்தார். அம்மாவின் தொண்டர்கள் ஒரே அணியில் திரள வேண்டும் என்பதே தனது கோரிக்கை என்றும் விளக்கினார். என்டிஏ கூட்டணியில் இணைவது குறித்து ஓ.பி. பன்னீர்செல்வம் சரியான முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், தேனியிலிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். அம்மாவினிடத்தில் எங்களுக்கு மோடிதான் இருக்கிறார். தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்ற அவருடன் இணைந்து செயல்படுவோம் என்றார். தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும், தன்னுடன் இருப்பவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் கூறினார். மேலும், ஸ்லீப்பர் செல் தற்போது லைவ் செல்லாக மாறியுள்ளது என விமர்சித்தார். நடிகர் விஜயை விமர்சித்த அவர், எம்ஜிஆர் படத்தை வைத்து எங்கள் கட்சியை ஊழல் கட்சி என கூறுவது தவறு என்றும், திரைப்படங்களில் நடைபெறும் கள்ள டிக்கெட் விற்பனை உள்ளிட்ட ஊழல்களை முதலில் தடுக்க வேண்டும் என்றும் கூறினார். விஜயகாந்த் போல தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்துவார் என்றே கூறினேன், எம்ஜிஆர் போல வருவார் என்று சொல்லவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். எங்கு பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் முதல் அனைவரையும் பாதிக்கிறது. கூலிப்படைகள் பெருகிவிட்டது. யாருடைய உயிருக்கும் இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. கனிம வள கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத மணல் கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத செயலிலும் பின்னாடி பார்த்தா அதுல திமுகவுடைய பேட்டர்னேஜ், அதாவது அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. காவல்துறையின் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை அவர்கள் ஏழை எளிய மக்களை ஊழலில் திளைத்த பணத்தை வைத்துக் கொண்டு விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அது 24 தேர்தலோடு முடிந்து விட்டது. இந்த 26 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை கொண்டு வரும். அது அம்மாவின் ஆட்சியை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு, தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே, அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியிருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்களுக்கு இருந்தது தெரியும். அது போல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவோம். அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான், புரட்சி தலைவருக்கு தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுவீங்களா? அன்னைக்கு நான் பார்த்தேன், சரி ஏதோ பேசுறாரு அர்த்தம். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அதை முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு, ஒரு தொழிலும் ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னான். கேட்கிறேன் சார், நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொன்ன, நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஆனா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ரெட்டாயிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க,
ஒரே நாள்ல பலமாகிவிட்டது. ஏன்னா நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒன்றிணைந்தோம். இன்னைக்கு நாம் பெருதும் மதிக்கிற ஒரு பத்திரிகை எங்களுக்கு எதிரான பத்திரிகை, அதை ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க மத்தவங்க மாதிரி நான் கேட்கல, யதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமையலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்கள் ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொழில அதிமுக தோணுச்சு. அதோடைய பாதிப்பு 50-60 தொழில். செங்கோட்டையன் இங்க இருக்க ஒரு மண்டலம் தலைவர், மற்றவங்க அதிமுக கூட்டணியிலயோ அது திமுக கூட்டணி இருக்கும் தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் ரொம்ப பெரிய பதவிக்கூடிய மூத்த நிர்வாகி. சரி, அவரே பேசுறாரு. பேசுறாரு. அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவரை பேசுறேன். எம்ஜிஆரை மறந்து விட்டேன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க, நான் பேசுவேன்.